ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலில் என்ன கொடுத்துருக்கேனோ அது மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ இது மட்டும்தான் வீடியோவாக இருக்க போகுது. பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் தொடர்ந்து பாருங்கள், இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை தோசையும் சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சட்னிக்கு முதல்ல நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, நம்ம சட்னிக்கெல்லாம் தாளிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தாளிப்பு ரெடி பண்ணி அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை, அது நல்லா வதங்கணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ வைக்க வேண்டாம், கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சே வதக்கி விடுங்க. நான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். காரத்துக்கு உங்களுக்கு வரமிளகாய் எவ்வளோ வேணுமோ அத்தனையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் ஒரு 6 சேர்க்க போகிறேன். எப்போவுமே வரமிளகாய் கூட நம்ம கழுவிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்ம வீடியோ பார்த்துட்டு கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா வரமிளகாயாக இருந்தாலும் அதை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க, அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அதிலிருந்து நானும் கழுவிட்டு தான் சேர்த்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படியும் அதுலேயும் சில குப்பையெல்லாம் இருக்கதாங்க செய்யுது. அடிப்பிடிச்சிரும்னு பயம் இருந்தால் நீங்கள் ஒரு அடி கனமான பாத்திரம் அப்படி இல்லைனா நான்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அடி பிடிச்சது அப்படின்னா கூட அது நல்லா தாங்க இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்குறோம் இல்லைங்களா, அந்த ஒரு சுட்ட சட்னின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் ஹை ஃப்ளேமில் வச்சு சமைக்க சொல்லியிருந்தேன். உப்பு சேர்த்துட்டோன்னா தண்ணி விட்டுரும். தக்காளி தண்ணி விட்டு வதங்கி அதை நம்ம அரைச்சோன்னா அந்த சட்னி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி விடாமல் இந்த மாதிரி சுருளை வதங்கிருச்சு அப்படிங்கும்போது இதை அரைச்சி பாருங்கள், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே அது வந்து ஆறிட்டுருக்கு. அதுக்குள்ளே ஃபில்டர் காஃபி பவுடர் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த கொலம்பியன் பீன்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லைங்களா ஸ்ப்ரவுட்ஸ்லேருந்து, இப்போதைக்கு கொஞ்சமாக மட்டும் போட்டு அரைச்சிக்கிறேன். இதுக்கு பேர் ஸ்பைஸ் கிரைண்டர் அப்படி இல்லைனா காஃபி கிரைண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய் இந்த நேமில் செக் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்ல திக்காக இருக்கிற மாதிரி பொருள் எதுவாக இருந்தாலும் சூப்பராக அரைச்சி கொடுத்துரும். இதிலையே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சின்ன குவான்டிட்டியில் தேவைப்படுது அப்படின்னா கூட அரைச்சிருக்கேன். இதுலேயே இன்னொரு ஜார் இருக்குங்க, 2 பிளேடு மட்டும் இருக்கும். ஒன்று வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்கு, ஒன்று வந்து வெட் அப்படின்னு இருக்கும். எனக்கு மட்டும் ஒரு சில டைம் சட்னி அரைக்கணும் அப்படின்னா கூட இதில் நான் அரைச்சிருக்கேன், சூப்பராக அரைச்சி கொடுத்துரும். இந்த ஃபில்டர் இந்தியாவிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தது தான். எங்கள் 2 பேருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சின்ன ஃபில்டரே போதுமானதாக இருக்கும். இதில் நான் ஒரு 5.5 ஸ்பூன் அப்படி இல்லைனா 6 ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு வேளை டிகாஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா இந்த கொலம்பியன் பீன்ஸ்லேயே டார்க் ரோஸ்ட் அப்படின்னு கிடைக்கும், நீங்கள் தாராளமாக அது வாங்கிக்கலாம். அது வந்து இன்னும் நல்ல திக்காக இருக்கும், ஃப்ளேவருமே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு இதுவே போதுங்கிறனால தான் இந்த கொலம்பியன் மீடியம் ரோஸ்ட் தான் நான் வாங்குறது. ஒரு சில சமயம் ஊர்லேருந்து வரும்போதுமே நம்ம ஃபில்டர் காஃபி பவுடர் நான் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். தீந்து போயிடுச்சு அப்படிங்கிறப்ப இங்கே போய் இது வாங்கிட்டு வந்து நானே அரைச்சிக்கிறது. அந்த மேலே ப்ரெஸ் பண்ணுறத நல்லா அழுத்தி நம்ம வச்சிட்டோன்னா டிகாஷன் இறங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதே சமயத்தில் நல்லா திக்காகவும் கிடைக்கும். நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். சும்மா 1-2 தடவை அப்படியே தட்டிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிடுவேன். ஃபுல்லாகவும் ஊற்ற மாட்டேங்க, 3/4 வாசி ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே மூடின மாதிரி வச்சிடலாம். இது இருக்கட்டும், அதுக்குள்ளே சட்னி அரைச்சி தோசை ஊற்றுற வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். உப்பு இப்போ தான் போடுறேன், ஆறுனதுக்கப்புறமா போட்டுட்டு அதை அரைச்சிக்கலாம். இந்த பவுடர் கொஞ்சம் மீதி இருக்குது, அதை ஒரு சின்ன கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்க போகிறேன். அந்த பீன்ஸையுமே நம்ம அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டோன்னா ஒன்றுமே ஆகாதுங்க, அப்படியே தான் இருக்கும். நேரம் கிடைக்கும்போது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கூட அரைச்சிக்கலாம், அப்படி இல்லைனா மொத்தமாக அரைச்சி கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த சட்னி கடுகெல்லாம் போட்டு தாளித்தேன் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்குன்னு ரொம்ப கடுகையும் போட்டுறாதீங்க. தாளிப்புக்கு நீங்கள் எவ்வளோ சேர்ப்பீங்களோ அந்தளவுக்கு மட்டும் கடுகு போடுங்க. இன்னொன்று, தண்ணி சேர்க்காமையே இந்த சட்னியை நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டே. தண்ணியெல்லாம் போட்டு நம்ம மற்ற சட்னி மாதிரி வச்சுட்டோன்னா அது ஒரு டேஸ்ட் ஆயிரும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாம். மீல் ப்ரெப்பெல்லாம் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், தாராளமாக இந்த சட்னியும் அதை லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை தக்காளியை கம்மி பண்ணிவிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி மட்டும் சேர்த்துக்கோங்க. தாராளமாக ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக வரும். கைப்படாமல் சட்னியை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்கலை இல்லையா. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா இருக்கு என்கிட்ட, இதில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா சட்னியும் அழகாக எடுத்துடலாம் கைப்படாமையே.
ஒரு சிலருக்கு சட்னியில் கை பட்டுருச்சுன்னா கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மற்ற சட்னியாக இருந்துச்சுன்னா தண்ணியை ஊற்றுனோமா, ஜாரை ஒரு குலுக்குனோமா, மொத்தத்தையும் எடுத்தோமா அப்படின்ட்டு போயிடலாம். இது கைப்படாமல் தண்ணி சேர்க்காமல் இருந்தால் கெட்டு போகாதுங்கிறதுக்காக தான் இப்படி நான் சொல்கிறேன். இந்த அடை மாவு நிறைய பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, தாராளமாக பசங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால ஒன்றும் ஆகாது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. அவங்களுக்கு இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டால் பிடிக்காது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலேயே நிறைய பருப்பு நம்ம சேர்த்துருக்கோம். அதனால மொறுன்னு தோசை மாதிரியே சுட்டு கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது, சாப்பிட்டுக்குவாங்க. கூட வைக்கிற சைடிஷ் தான் அவங்களுக்கு மெயினே. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைடிஷ்ஷை ரெடி பண்ணி கொடுத்துருங்க. தேங்காய் சட்னி இருந்துச்சு அப்படின்னாவே எனக்கு என் வீட்டுக்காரருக்கெல்லாம் போதும். பட் பசங்க 2 பேரும் தேங்காய் சட்னியை விட இந்த மாதிரி ஏதாவது சட்னி தான் விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ எங்களுக்கு கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் போட்டு தான் சுட போகிறேன். முகிலுக்குமே இது பிடிக்குங்க, அவன் சாப்பிட்டுக்குவான். அதுலேயும் எப்படி கொடுத்தா பிடிக்கும் அப்படின்னு கடைசியில் காமிச்சிருக்கேன். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஷார்ட்ஸ் பார்க்காம லாங் வீடியோ தான் பார்க்குறீங்கன்னா அடை மாவு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ்லேயே ஷேர் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக தாங்க அது போட்டிருந்தேன். அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டீட்டெயில்டாக பின் பண்ணி கொடுத்துருப்பேன். இது புளிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் அரைச்ச உடனேயே தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். மேலே இந்த மாதிரி கொஞ்சம் பட்டர், அதுக்கப்புறம் வெல்லம். முகிலுக்கு ரொம்ப ஃபேவரட். எனக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ரெஸ்டாரண்ட்க்கெலாம் போனால் இப்படி தான் வச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா. என்ன அவியல் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் அதெல்லாம் காலையில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு ரொம்ப டைம் ஆயிரும். அதனால தான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன். இந்த சட்னியுமே ரொம்ப நல்லா தாங்க இருக்கும். ஆனால் என்ன சொல்லுங்கள், பட்டர் அண்ட் வெல்லத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தோசை, அதுக்கப்புறம் காரமாக சட்னியோட ஒரு தோசை அப்படின்னு சொல்லி முடிச்சுக்குவோம். வெல்லமும் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு. நீ டைம் கிடைக்கிறப்ப தான் அதையும் சீவி வைக்கணும். நான் சீவிக்குவேங்க இந்த மாதிரி கத்தியில். உடைச்சேன் அப்படின்னா எனக்கு அது ஒத்து வர்றதில்ல. இந்த மாதிரி சீவுறது எனக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே காஃபிக்கு பால் வந்து 2 டம்ளர் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நான் ரெடியூஸ்டு ஃபேட் மில்க் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஃபில்டர் காஃபிக்கெல்லாம் நல்ல பால் பொங்கி வந்தால் தான் அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அதனால ஃபுல்லாக பொங்கி வர்ற வரைக்கும் விட்டுட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே நமக்கு எல்லாமே ப்ராசஸ்டு தான் இல்லைங்களா. ரொம்ப கொதிக்கக்கூடாது பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் காஃபி டீக்கு வேறு வழி இல்லை, பொங்கி வந்தால் தான் அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இனி எப்பவும் போல தாங்க. இனிப்புக்கு நாங்கள் ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுறோம், காஸ்கோவில் வாங்குறது. நான் ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளருக்கு 2 ஸ்பூன் கணக்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் டிகாஷன் வந்து எப்போவுமே மொத்தத்தையும் ஊற்றிடாதீங்க. பாதி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றிடுங்க. ஆற்றி பாருங்கள், கரெக்டாக இல்லைன்னா மறுபடியும் மீதி ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். சூடெல்லாம் கரெக்டாக இருக்குமான்னு டவுட்டே வேண்டாம். அதனால தான் நம்ம கொதிக்கிற தண்ணியாக ஊற்றிருக்கோம். பாலும் நல்ல சூடாக தான் இருக்குது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மேட்ச் ஆயிரும். நான் மொத்த டிகாஷனையுமே யூஸ் பண்ணிட்டேங்க. ஏன்னா இது மீடியம் ரோஸ்ட் தான் இல்லைங்களா, ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. என்ன சொல்லுங்கள், அந்த காஃபி ஆற்றிட்டு மேலே அந்த நுரை வருது பாருங்கள், அதுதான் ஹைலைட்டே. எந்த காஃபியாக இருந்தாலும், இன்ஸ்டன்ட் காஃபியோ இல்லை ஃபில்டர் காஃபியோ, மேலே இந்த மாதிரி நுரைய பார்த்தோம் அப்படின்னாவே காலையில் ஒரு செம புத்துணர்ச்சி எனக்கு வந்துடும். அதுவும் நல்லா அடை தோசை சாப்பிட்டதுக்கும் அதுக்கும் திருப்தியாக இருந்தது.
எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் கொஞ்சம் டைம் கிடச்சிதுன்னு வந்தோம். இந்த முன்னாடி இருக்க செடியை எடுக்கணும் இல்லைங்களா, அது பூ வேறு அழகழகாக வேறு பூத்துக்கிட்டு இருக்கு. மனசுக்கு கஷ்டமாக தாங்க இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை, எடுத்து தான் ஆகணும். வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் ஆகும். அந்த டிசீஸ் மாதிரி ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்திருப்பேன். அது எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணது எடுத்துருங்க, மொத்தத்தையும் வேரோடு தோண்டி எடுத்துருங்க. அந்த மண்ணை ஓப்பன் ஏரில் கொஞ்சம் நாளைக்கு விட்டுருங்க. முடிஞ்சால் அதில் பேக்கிங் சோடா போட்டு வச்சுருங்க. எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் ஆச்சு. நாங்கள் ஃபுல்லாக எடுத்து தான் அது சரியாச்சு அப்படின்னே சொல்லியிருந்தாங்க. 1 வருஷம் விட்டுருங்க, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது செடி அதில் வச்சுக்கங்கன்னு சொன்னதுனால தான் அதை நான் எடுக்கிறேன். அதுவே லேட்டு, முன்னாடியே எடுத்துருக்கணும். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், அதனால் எடுத்துடலாம் சுலபமாக. நானே அந்த வேலையை போய் பார்க்குறேன்னு ஒரு 4 நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவர்கிட்ட. இல்லை அது நிறைய முள் வேறு இருக்குது, நீ கட் பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவ, வேரோடு எடுக்கணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஹெல்ப் வேணும், நானும் வர்றேன் அப்படின்னாரு. நான் சரி ஓகே, அதுவும் கரெக்டு தான், 2 பேரும் சேர்ந்தே எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணோம். அவருக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். சுத்தமாக அதை அசைக்கவே முடியலங்க, அந்த வேர் அந்தளவுக்கு வேர் போயிருக்கு போல். அது கூட பரவாயில்ல, பக்குன்னு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது பாருங்கள். நான் அப்படியே மிரண்டு அரண்டு போயிட்டேன். என்னன்னு நீங்களே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். 4 பக்கமும் கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா லூஸ் ஆகிக்கும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம்ல. அந்த பக்கமும் தட்டுங்க, கை பார்த்து பார்த்து. கவர் போட்டுக்கலாமா மேலே ஏதாவது? கீழே விட்டு கை விட்டுடுங்க. இன்னும் 2 அடி அடிங்க, கீழே மண்ணு கீழே கீழே அடிங்க. அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா நமக்கு ஃபஸ்ட்டே ஒரு சிக்னல் மாதிரி வரும். அதையே நம்ம வார்னிங்காக எடுத்துக்கிட்டு அமைதியாக ஒதுங்கிடணும். ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். அது என்ன தான் இருக்குன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சிக்னல் என்னென்னா, ரொம்ப நேரமாக குத்திக்கிட்டே இருக்கீங்களே, சிக்கிக்கிச்சா என்னன்னு போய் எட்டி தாங்க பார்த்தேன். டக்குன்னு அதை வெளியே எடுத்தாரு பாருங்கள். மொத்த மண்ணும் தெரிச்சு வந்து என் முகம் தலை ஃபுல்லாக ஆயிடுச்சு. முகத்தில் விழுந்தால் கூட பரவாயில்ல, தலையில் ஃபுல்லாக மண். தலை குளிக்காமல் இனி ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் இருந்தது. இவர் வேற தோண்டிட்டு இருக்க அந்த வேறு சைடில் போயிடுச்சு அப்படின்னு எடுக்க போனவர் டக்குன்னு பயந்துக்கிட்டு கையை எடுக்கிறார். என்னடா அப்படின்ட்டு பார்த்தா, இந்த மண்புழுலாம் இருக்கும் பாருங்க, நிறைய இருக்கும் இல்லைங்களா மண்ணில். அது வரும்போதெல்லாம் வேணும்னே பயந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தார். நானும் சரி, 1 தடவை பண்ணார், 2 தடவை பண்ணார். அதுக்கப்புறமா வந்து நான் நம்பவே இல்லை. இவர் இனி இது எது சொன்னாலும் நான் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டார். தோண்டி விடுங்க, இனி நான் பார்த்துக்கிறேன், நானாச்சு இதை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து இழுன்னு இழுக்கிறேன். அது அது இருக்கிற இடத்த விட்டு அசைவனாங்குது. ரிக்கு கிட்ட இருக்குங்க அந்த டூல்ஸ் எல்லாம். ஆனால் அவர் கராஜ் ஓப்பனில் தான் இருந்தது. பட் அவர் வீட்டில் இல்லாதப்ப நம்ம பாட்டுக்கு போய் எடுக்கவும் முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரட்டும்னு பார்த்துக்கிட்டே நாங்களும் விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தோம். மேலே இருக்கிற அந்த மொத்த வேரும் வந்துடுதுங்க. சைடில் 4 பக்கமும் போயிருக்கு. அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை எடுக்கவே முடியல. இந்தளவுக்கு வேர்விடும் நானும் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவர் வேற எடுக்க என்ன சொல்கிறாரு, வருவனாங்குது பாரு, அது உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருச்சு போல இருக்குன்னு வேற கிண்டல் பண்ணுறாரு. பைப் கனெக்ஷன் வேற மேலே போய்கிட்டு இருக்கும். சைடில் தான் வேர் இருக்குது அப்படிங்கிறதுனால பார்த்து எடுக்கணும். முகில் வேற நல்ல வேலை உள்ளே வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ வரவே வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைப்பு கீழே இருக்கிற வேரை தான் பிடிச்சி நான் பாட்டுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப நேரமாக. நான் கிளிப்பிங்ஸ்லாம் நிறைய அதில் ஆட் பண்ணலைங்க. ஏன்னா அந்தளவுக்கு நான் ரொம்ப நேரமாக உட்காந்து அந்த மண்ணுக்குள்ளேயே தான் கையை விட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எது வரைக்கும், தலைவர் என்ட்ரி கொடுக்குற வரைக்கும். வந்தார் பாருங்கள் எங்கேருந்தோ, அப்பாடி அதை பார்த்துட்டு அவ்வளவுதான். எனக்கு இப்போ சொல்லும் போது கூட கையெல்லாம் புல்லரிக்குது. நிறைய பேர் நினைப்பீங்க, குட்டியூண்டாக இருக்குது, இதுக்கு போய் நீங்கள் பயப்படுறீங்களே அப்படின்னு. குட்டியோ பெருசோ, பாம்பு தான். நமக்கு அதை பார்த்தா பயம்தான். அவர் பாட்டு கேஷுவலாக நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணலன்னா அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. அது பாட்டுக்கு உள்ளே இருந்தது, நம்ம தான் தோண்டி வெளியில் வர வச்சுட்டோம். திரும்பவும் அது அங்கேயே போயிடும். நீ விட்டு பயப்படாதங்கிறாரு. பசங்களை வச்சுக்கிட்டு எப்படிங்க நம்ம பயப்படாமல் இருக்க முடியும்? இங்கனக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு விளையாடுறாங்க, பயம் இருக்கும்ல. எனக்கு ஐடியா இருக்கு. ஐ திங்க் அந்த ஸ்னேக்னா இந்த டிசீஸ் காஸ் பண்ணி எனக்கு தெரியும். எனக்கு என்ன சொல்லு என்ன சொல்லு சொல்லு, திரும்ப சொல்லு. பரவாயில்ல சொல்லு. நீ ஒரு டைம் சொல்லு. ஸ்னேக் தான் caused the disease. இந்த ஸ்னேக் தான் டிசீஸ் பண்ணி விட்டுருச்சா? Yeah, I think the plants, it's not venomous to people.
I know bigger snakes are venomous. அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏன் செடி இந்த மாதிரி ஆச்சுன்னு. இது உள்ளே இருந்திருக்குமா, அதனால தான் செடியை வந்து இப்படி டிசீஸ் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா எனக்கு சிரிப்பு தான் வந்தது. அதை விட என்னென்னா அது வெனமஸா நான் வெனமஸா அப்படின்னு. அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம். அது பாய்சனஸோ பாய்சன் இல்லையோ நம்ம அதை கண்ணில் பார்த்துட்டோம். அதனால இனிமேல் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். விளையாடும் போது பார்த்து விளையாடுங்க அப்படிங்கிறதோட முடிச்சுக்கிட்டேன். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க முன்னாடியே, நீங்கள் டெக்ஸஸில் இருக்கீங்க, பேக்யார்ட்லலாம் பசங்களை விளையாட விடுறீங்க, எங்கள் வீட்டிலலாம் பேக்யார்டில் நிறைய ஸ்னேக் நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் அங்கே எதுவுமே ஸ்பாட் பண்ணலையா, உங்கள் கம்யூனிட்டியில் பெருசாக அது இருக்கிறது இல்லையோ அப்படின்லாம் கூட கேட்டிருப்பீங்க. அப்போல்லாம் நான் அவங்களுக்கு சொல்லியிருப்பேன், கேட்டவங்களுக்கு தெரியும். நான் சொல்லியிருப்பேன், இல்லைங்க நாங்கள் வந்து இவ்வளோ வருஷம் ஆகுது நான் பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு தடவை மட்டும் ஒரு கழுகு என்ன பண்ணுச்சு, ஒரு செத்துப்போன பாம்பு ரொம்ப குட்டி, அதை கொண்டு வந்து பின்னாடி கார்டனில் போட்டுட்டு போயிடுச்சு. அதையுமே ஒரு ஷார்ட்ஸில் நான் காமிச்சிருந்துருப்பேன் அப்பா அம்மா இங்கே வந்து இருக்கும்போது. ஏன்னா நான் பெருசாக இங்கே வந்து ஒன்றுமே நான் பார்த்ததே இல்லை. கலிஃபோர்னியாவில் இருக்கும்போதாவது எங்கள் ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு தடவை பேட்டியோ வெளியில் தான் வந்து வாஷிங் மிஷின் ட்ரையர்லாம் கொடுத்துருப்பாங்க, ஒரு தனியாக ரூம் போட்டு. அந்த ரூம்குள்ளே பெருசுங்க, இதை விட பயங்கர பெருசு ஒன்று படுத்திருந்துருக்கு. நான் வாஷிங் மிஷினில் துணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு எப்போ போல் வெளியில் போனால் சர்ன்னு போச்சுங்க உள்ளேருந்து வெளியில். அதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் இங்கே யூஎஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தது. அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டிக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே மெயின்டெனன்ஸ்லேருந்து வந்தாங்க, ஒரு ஃபோம் மாதிரி ஒன்று அடித்து விட்டுட்டு போயிட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது நிறையா சுற்றிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள், அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் 1 மாதம் ஆச்சு நான் போய் துணி போடுறதுக்கே, அவர் தான் போய் போட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ தான் இங்கே வந்து டெக்ஸஸில் முதல் தடவை நான் பார்த்துருக்கேன். அதுவும் இது மண்ணுக்குள்ளே தான் இருக்கும் போல இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இருந்தாலும் எனக்கு பயமாக தாங்க இருக்குது. பயப்பட வேண்டாம், அது வந்து பாய்ஸ்னஸ் இல்லை அப்படின்னாலுமே பசங்களை வச்சுக்கிட்டு பயப்படாமல் என்னால் இருக்க முடியலை. அதுவும் எழில் குட்டியை நினச்சா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவன் தான் துருன்னு சுற்றிக்கிட்டே இருக்கான் கார்டனில். இனி கொஞ்சம் சேஃபாக தான் பார்த்துக்கணும் போல் இருக்குது. தலை ஃபுல்லாக மண்ணாக இருந்ததுன்னு சொல்லி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு முகில் ஸ்விம்மிங் போகணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். இந்த வீக்கெண்டில் போனால் தான் எப்போவுமே ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீக் டேஸில் மதியமாக கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் எப்போ போனாலும் கூட்டமாக தாங்க இருக்குது. எல்லோரும் ஸ்விம்மிங் பூல்லையே தான் இருக்காங்க. இத்தனைக்கும் இது ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும்தான் அலௌடு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே முன்னாடி லாக் சிஸ்டம் இருக்கும், எல்லாருமே உள்ளே வர முடியாது. அப்படி இருந்துமே கூட்டமாக தான் இருக்குது. சாயந்தரமாக தான் லோவ்ஸ் போயிருந்தோம். இந்த டான் சோப் இருக்குது இல்லைங்களா, இது வந்து பல்காக வாங்கணுன்னா எப்போவுமே காஸ்கோவில் தான் போய் வாங்குவேன். சரி இங்கே வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் வால்மார்ட்டில் ப்ரைஸ் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 994 போட்டிருந்தாங்க, இங்கே 998 இருந்தது. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஏன்னா காஸ்கோவில் இந்த கிர்க்லேண்ட் வந்து இருக்கும். டான் வச்சுருக்காங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. டான் ஸ்ப்ரே இருக்கும், ஆனால் லிக்விடாக வந்துட்டு பாட்டிலில் பல்காக இருக்குமான்னு எனக்கு ஞாபகமே இல்லை. அதனால் இங்கேயே வாங்கிட்டேன். மெயினாக இங்கே வந்தது ஒரு பொருள் வாங்குறதுக்காக தான். அதை வாங்கி அதை யூஸ் பண்ணி ரிவ்யூவும் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ அதனால் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. அந்த பமிஸ் ஸ்டோன் அப்படிங்கிறது வீட்டில் என்கிட்ட இருக்குங்க, அதையும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த பார்கீப்பர்ஸ் ஃப்ரெண்டு பாருங்கள் 278 போட்டிருக்கானா, இங்கே ரொம்ப சீப்பாக எனக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதுனால தான் நான் இது வாங்கிக்கிட்டு என்னோடய குக்வேர் எல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க இந்தியாவில் இது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு. நான் இங்கே தான் வாங்குகிறேன் அப்படிங்கிறனால எனக்கு இது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுலேயே ஸ்ப்ரே டைப்பெல்லாம் கூட இருக்குங்க. அந்த 3 பாட்டில் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த வெய்மேனில் தனித்தனியாக ஒவ்வொரு கவுண்டர் டாப்புக்கு ஏற்ற மாதிரியே இங்கே வச்சுருப்பாங்க ஸ்ப்ரே. ஸோ நம்ம கவுண்டர் டாப் என்ன வெரைட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இந்த கார்பெட் ஸ்பாட் ரிமூவர் அப்படிங்கிறதுமே நல்லா இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் இந்தியா போகிறீங்க அப்படின்னா இதை கூட ஒரு கிஃப்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. அதனால தான் நான் காமிச்சேன். நம்ம ஊரெல்லாம் டைனிங் டேபிள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைனிங் டேபிள்னு இல்லை, நிறையா ஃபர்னிச்சர் எல்லாமே வுட்டில் தான் இருக்கும். இப்போல்லாம் ஃப்ளோரிங் கூட நம்ம ஊரில் வுட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்க்ராச்சஸ் எல்லாம் ஆகுது அப்படின்னா லைட்டாக இந்த மார்க்கர், அது எந்த வுட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மார்க்கர் கலரை மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே ஒரு கிஃப்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. நம்ம ஊர்லேயே கூட கிடைக்கலாம், பட் இங்கே கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். இந்த டான் டீக்ரீசர் வாங்குறதுக்காக தாங்க நான் மெயினாக வந்தேன். இது வந்து நம்ம ஸ்டவ்வோட கிரேட் இருக்குது பார்த்தீங்களா, அது க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு சப்ஸ்கிரைபராக வியூவரான்னு தெரியலை, ஒருத்தவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு சொல்லியிருந்தாங்க போய் நீங்கள் வாங்குங்கன்னு. இவ்வளோ நாள் பெண்டிங் இருந்து இப்போ தான் வந்து வாங்குகிறேன். பெரிய பல்காக இருக்கிறது நமக்கு அமேசான்லேயே கிடைக்கிது. ஆனால் சின்ன பாட்டிலாக வேணும் அப்படின்னா இங்கே லோவ்ஸோ ஹோம் டிப்போ தான் போக வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நான் இங்கே வந்து வாங்கியிருக்கேன். வேறு ஏதாவது கடையில் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். பட் எனக்கு வந்து இங்கே லோவ்ஸில் தான் கிடச்சிது.
அதான் நான் பார்த்தேன். மறுபடியும் எதுக்குங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லைப்பா உன் வீடியோஸில் ஒரு கமெண்ட் பார்த்தேன். மண்வெட்டி எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி டைப்பில் இங்கே கூட கிடைக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் நீளமா இருக்குது. அதையும் காமிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தாரு. இந்த ஹோல் டிகிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லைங்களா? ஆனால் 2998 கூட ஒன்று இருக்குங்க. அப்ளையன்ஸ் எல்லாமே எங்கே வாங்குனீங்கன்னு கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃப்ரிட்ஜு, வாஷர், ட்ரையரை தவிர மற்றது எல்லாமே பில்டர் அவங்களே வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். லோவ்ஸில் வாங்கினாங்களா இல்லை எங்கே வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பில்டர் சைடில் அவங்களே வாங்கி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? இந்த ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் டிஷ்வாஷர், மைக்ரோவேவு இதெல்லாம் அவங்க கொடுக்கறது. அவன் எல்லாமே அவங்க சைட்லேருந்து வர்றது தான். ஜிஇ அப்படிங்கிற பிராண்டு மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் எங்கே வாங்கினாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. முகில அவன் ஃப்ரெண்டு வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு தான் வந்தோம். இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது அவனை போய் பிக் பண்ணுறக்கு. சரி அது வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா நான் வாங்க வந்தது அந்த டான் டீக்ரீசர் மட்டும்தான். அது வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தோம். இந்த தொப்பியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்ல சம்மராக இருக்குது இல்லைங்களா? அதனால நல்ல பெரிய தொப்பியாக ஏதாவது ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். பர்த்டே விஷ் பார்த்துடலாம். ரிஷ்வின், ஹரி ஸ்ரீராம், நிவிதா ஸ்ரீ, ஷர்மிகா, வைஷ்ணவி, லக்ஷ்மி இலக்கியா, கிருஷிகா பெங்களூர் இவங்க எல்லாருக்குமே பிறந்தநாள் வருது. அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் தின நல்வாழ்த்துக்கள். வெட்டிங் ஆனிவர்சரி பார்த்திங்கன்னா வைஷ்ணவி, கீதா அனந்தகுமார், அருணா உங்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஸ்டவ் டாப் இந்த ரேஞ்சில் தாங்க இருக்குது இப்போதைக்கு. ரொம்ப கண்டமாக இருக்குது. நிறைய துரு பிடிச்சிருக்கு. இந்த டான் டீக்ரீசர் அதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கிரேட் மட்டும் க்ளீன் பண்ணி நான் காமிக்க போகிறேன். மற்றபடி ஸ்டவ் க்ளீனிங்கெல்லாம் நிறைய வீடியோஸில் முன்னாடியே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கெல்லாம் வேணும்னா கேளுங்க, நான் கொடுக்குறேன். இந்த பமில் ஸ்டோன் முன்னாடியே என்கிட்ட இருந்தது. இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது எந்தளவுக்கு தேஞ்சு போயிருக்குன்னு பாருங்கள். நல்லா பெருசாக இருந்தது தான். அந்த இடுக்கு மாதிரி சைட்லலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு கிரில்லுக்கு நடுவில் அங்கெல்லாம் நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு தேய்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கல்லுனா ஈஸியாக வந்து அது கரையும். அதனால நம்ம தேய்க்க நல்லா நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு. இந்த டான் டீக்ரீசரை இப்போ நான் மேலே ஸ்ப்ரே பண்ண போகிறேன். முதல்ல டான் ஸ்ப்ரே மட்டும் போட்டு நல்லா தேய்ச்சிட்டேன். இப்போ இந்த டீக்ரீசர் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஏன்னா நான் அந்த ஸ்டவ் க்ளீனிங் வீடியோலேயே நான் சொல்லியிருந்திருப்பேன். இப்போ போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். என்னதான் இது க்ளீன் பண்ணாலுமே இந்த கிரேட் மட்டும் எனக்கு பலன்னு வரமாட்டேங்குது. அங்கங்கே அந்த எண்ணெய் கரை இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அதை பார்த்துட்டு தான் அவங்க கமெண்ட்டில் சொன்னாங்க, நீங்கள் இந்த டீக்ரீசர் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு. அவங்க பேர் இப்போ நான் மறந்துட்டேன், சாரி. ஆனால் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பேன். லோவ்ஸ் போனால் வாங்கணும்னு இன்றைக்கி போய் வாங்கிட்டேன். உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். அந்த கமெண்ட்டில் போய் நானும் தேடுறேன். எனக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணாங்களா இல்லை அதுக்கப்புறமா வந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணாங்களான்னு எனக்கு சரியாக தெரியல. அதனால தான் பேரை கண்டுபிடிக்க முடியல. வீடியோ இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. இப்போது இந்த கிரேட்டை நீங்கள் என்ன க்ளீனர் போட்டு கழுவுறீங்க அப்படின்னாலும் உடனே இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு தொடச்சிடுங்க. முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், வெயிலில் கொண்டு போய் காய வச்சுடுவேன். அது காஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த தண்ணி எப்படியோ அந்த ஈரம் அதில் இருக்குது பார்த்தீங்களா, அதனாலயா என்னன்னு தெரில, துரு பிடிச்சிருச்சு. இப்போலாம் என்ன பண்ணுறது, கழுவின உடனேயே நான் தொடச்சிட்றேன். இப்போ தொடச்சதுக்கு அப்புறமா எந்த குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணுறது, ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு லைட்டாக மேலே இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடியுமே இதே மாதிரி நான் கழுவிட்டு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி தான் வச்சுருக்கேன். ஆனால் என்ன தான் தேய்ச்சாலும் அப்போவே அந்த துரு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது, துரு பிடிச்சது. ஆனால் இன்றைக்கி இந்த டீக்ரீசர் போட்டு கழுவினதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் தேய்ச்சி பார்க்குறேன், அந்த ப்ரௌன் கலரில் அந்த ரஸ்ட்டு வந்து தெரியவே இல்லை. அதனால் கிரேட்டுக்கு இந்த டீக்ரீசர் நல்லாவே கேட்குது. பர்னர் பிளேட்டுக்கும் அது ஒர்க் ஆகுதான்னு போட்டு பார்த்தேன், ஆனால் ஒர்க் ஆகலைங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் என்னோடய பிங்க் ஸ்டஃப் எடுத்து நல்லா அந்த பர்னர் பிளேட்டை க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த பிங்க் ஸ்டஃப் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு. பர்னர் பிளேட்டுக்கெல்லாம் டீக்ரீசர் கேட்கல, ஆனால் அந்த கிரேட்டுக்கு நல்லாவே கேட்குது. ஒருவேளை இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சிஸ்டருக்கு தான் நீங்கள் தேங்க் பண்ணணும். எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதெல்லாம் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படிங்கிறக்கான வீடியோ லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படி நான் மிஸ் பண்ணிட்டேன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் தர்றேன். இந்த கருப்பு கலரில் மேலே ஒரு மேட் மாதிரி போடுறேன் இல்லைங்களா, லைனர் மாதிரி, அது நல்ல திக்காக தாங்க இருக்கும். ஹீட் ரெசிஸ்டண்ட் தான், ஒன்றும் ஆகாது. அவனுக்கெல்லாம் கீழே மேட் மாதிரி இது போட்டுக்குவாங்க. ஒரு ரோல் மாதிரியே நமக்கு கிடைக்கும்.
முன்னாடி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில் பார்க்குறாங்க இல்லையா, அவங்க கேட்டாங்க டீட்டெயில்ஸு, அதனால தான் சொல்கிறேன். ஒரு ரோல் மாதிரி வர்றதை நம்ம தான் அந்த பர்னரோட சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். பக்கத்தில் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதை கட் பண்ணி வச்சுருந்தாரு. நான் அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி எனக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இங்கே இருக்கிற பில்டர்ஸ் எல்லாமே பொதுவாக இந்த ஸ்டவ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, அதனால் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இதே ஸ்டவ் தான். அதனால எனக்கு ஈஸியாக போயிடுச்சு. இங்கே இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாளையிலேயே இந்த லைனர் வாங்கி நான் போட்டுட்டேன். அந்த ரோல் பார்த்திங்கன்னா 2 ஷீட் வர்ற அளவுக்கு பெருசாக தான் இருந்தது. அதனால் அந்த ரோல் மீதி இருக்குது. ஒருவேளை இது கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கூட இதை ட்ரேஸ் பண்ணி நான் இன்னொரு லைனர் கூட நான் போட்டுக்கலாம். கண்டிப்பாக நம்மக்கிட்ட இந்த காம்பஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, லைனரை எடுத்து மேலே ஃபுல்லாக கிரேட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே விரித்து விட்டு அந்த பர்னருக்கு கீழேருந்து நம்ம ட்ரேஸ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக அந்த அளவு வரும். இந்த அளவுக்கு கேப்புமே நம்ம விடணுங்க. ஏன்னா அந்த தீ எரியும் போது பக்கத்தில் லைனர் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கீழே தனிச்சு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடிமேடாகவே சில லைனர்ஸ் எல்லாம் கிடைக்குதுங்க. நம்ம ஸ்டவ் பிராண்டை போட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னாவே அமேசான்லலாம் காட்டும். ஆனால் என்ன, ரெடிமேடாக கிடைக்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும். நம்மளே தனியாக ரோல் மாதிரி வாங்கி ட்ரேஸ் பண்ணி நம்ம போட்டுக்க வேண்டியது தான். இந்த அவன் டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு கலரில், அதில் ஓரத்தில் இருக்கிறத எழில் குட்டி பிச்சு விட்டுட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருந்தது. நானும் ஒட்டி ஒட்டி வச்சு பார்த்தேன். ஒரு நாள் முழுசாக அப்படியே வந்துருச்சு. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வாரம் வேறு ஒரு விலாகில் பார்க்கலாங்களா? அன்டில் தென் டாட்டா, பபாய்.